ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம்மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாடா செய்வும் ஓம்படியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு இதை பார்க்கலாம். 2 ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் 2வது ஸ்நாக்ஸ் வந்து ஓம்படி செய்யறது. இது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1 கிலோ அரிசி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். புழுங்கல் அரிசி தாங்க இது. இட்லி அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை தான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் கடையில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாங்க. இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி தர சொல்லுங்கள், அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அரைச்சி வாங்கிக்குங்க. இப்போ இது பொட்டுக்கடலை மாவு. 1/2 கிலோ பொட்டுக்கடலையை நாங்கள் அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலையை சேர்க்குறோம். நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்க்குறீங்களோ அதில் பாதி பொட்டுக்கடலையை சேர்க்கணும். கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலையை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததான் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவை ஜலிச்சிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சரியாக வராது. இப்போ பாருங்கள், இந்த அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனோட இந்த பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சு ஜீரகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸிங்கை இந்த அரிசி மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்த பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதனோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் விதன்னு இருக்க எண்ணெயாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாடா சேவை அச்சு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு கையளவு மாவு எடுத்து கொஞ்சமாக எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மாவை உள்ளே வச்சு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் இலக்கா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நாடா சேவை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக போடலாம், நடுவுலையும் போடலாம். இதுக்கு ஷேப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இதை திருப்பி போடுங்க. அதாவது இந்த பப்பிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு அப்படின்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆயாச்சு, வெந்துருச்சுங்க நாடா சேவை. எடுத்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். மறுபடியும் ஒரு டைம் நாடா சேவை உங்களுக்காக போட்டு காமிக்கிறோம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரெடி ஆயாச்சு நாடா சேவு. பாருங்கள் எப்படி ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. பாருங்கள், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் ஓம்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓமப்பொடி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஓமத்தை ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். ஊற வச்சிட்ட பிறகு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு உடனே அடிச்சிடுங்க. ஓம்படி செய்யறதுக்கு கடல மாவு எடுத்து வச்சாச்சு. அதாவது ஒரு 4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்காக தான். இப்போ இது தயாராயாச்சு. இப்போ இதை தயார் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓமம்மை கொஞ்சம் ஊற வச்சுக்குங்க தண்ணியில். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓமம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதனோட ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓம்படி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சிடுங்க. ஓமத்தை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. ஓமத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்து ஆட் பண்ணுங்க. அந்த தண்ணியை தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ ஓம தண்ணியை ஃபுல்லாக இதனோட மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தான் வரும் இது. ரொம்ப நல்லாவே வந்ததுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த ஓம்பொடி ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் இதை கொடுக்கலாம், தாராளமாக இந்த ஓம்பொடியை வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். குயிக்காக செஞ்சிடலாங்க இது. அவ்வளோதான். இப்போ இடியாப்ப குழா இருக்கும் இல்லைங்களா, அதாவது முறுக்கு செய்வீங்க இல்லையா, அதில் இடியாப்பம் செய்வோம் இல்லைங்களா, மெலிசாக இருக்கும் இல்லைங்களா, ஓம்படிக்குன்ட்டு இருக்கும். அந்த அச்சை வச்சு இந்த மாதிரி கையளவு மாவு எடுத்து இது உள்ள எடுத்து வச்சிடுங்க. இப்போ எண்ணெய் வச்சுட்டோம், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஓம்படி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம ஓம்படியை போட வேண்டியதாங்க. நம்ம எல்லா டைரக்ஷன்லேயும் எப்படி வேணாலும் போடலாம். அதுக்கப்புறமா நுணுக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது. சிம்மில் வச்சு போடுங்க, இல்லைன்னா கருகிடும். சிம்மில் வேகட்டும் இது. இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கியாச்சு. இப்போ இதை கொஞ்சமாக திருப்பிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால குயிக்காக வெந்துடும் இது. நல்லா வெந்துடுச்சு, பபிள்ஸ் எல்லாம் அடங்கியாச்சு. இப்போ நம்ம எடுக்கிற ஸ்டேஜை எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லைங்க, நல்லா வந்திருக்கு. முறுமுறுன்னு ஓம்படி தயாராகியாச்சுங்க. எங்கள் குட்டீஸ்க்கு இந்த 2 ஸ்நாக்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 2 ஸ்நாக்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.